வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தாங்க. கோதுமை ரவா கிச்சடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இது செய்கிறதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போது நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கிறேன் நான் இன்றைக்கி. இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வணங்கிருச்சு. இப்போது நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கிக்கலாங்க. பாருங்கள், இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு குட்டி தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து பாருங்கள், நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி அளவு கேரட் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க. எப்பவும் ஒரே மாதிரி ரவை செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சு பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்குங்க. பாருங்கள், காயெல்லாம் சேர்த்து நல்லா கிளறியாச்சு. இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுறலாங்க. இப்போது இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க. அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இதை வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுறலாங்க. இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட காய் நல்லா குக் ஆயிருச்சு. இப்போது நம்ம ரவை கிண்டுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் சம்பா ரவை எடுத்துருக்கேங்க. அதுக்கு 2.5 டம்ளர் தண்ணி நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சா மட்டும்தான் ரவை நல்லா வெந்து டேஸ்ட்டாக வருங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை இதில் கிளறிடலாம் நம்ம போட்டு. இந்த ரவை பார்த்திங்கன்னா நல்லா வெந்தால் மட்டும்தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. பாருங்கள், ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் கூட நல்லா வேகணுங்க. ஸோ நல்லா நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி எல்லாம் வற்றி ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை தூவி இதை இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான சம்பா ரவை கிச்சடி ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். நாங்கள் இப்போ இதை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.